ஹாய் எவ்ரிஒன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஜாவா இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். அதில் என்ன பார்ட் 2 ஏற்கனவே பார்ட் 1 வீடியோ இருக்குது. ஸோ பார்ட் 1 வீடியோவை கார்ட்ஸில் கிளிக் பண்ணி நீங்கள் பாருங்கள். ஸோ பார்ட் 2ல் என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்குன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹீப் மெமரி அண்ட் ஸ்டாக் மெமரி. அப்புறம் இந்த கொஸ்டின் வந்து கொஞ்சம் ரிப்பீட்டடாக வருது, சரிங்களா? பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் இருக்குது, அதில் வந்துட்டு ஆக்சஸ் மாடிஃபையர்ஸை மட்டும் திருப்பி போட்டோம்னா ஸ்டாட்டிக் பப்ளிங்னு போட்டோம்னா நம்ம ப்ரோக்ராம் ரன் ஆகுமா அப்படிங்கிறது. அப்புறம் வாட் இஸ் ஆப்ஜெக்ட் க்ளோனிங் இன் ஜாவா அண்ட் தென் வாட் இஸ் ரேப்பர் கிளாஸஸ் இன் ஜாவா, சரிங்களா? ஸோ ஒன்று ஒன்றா பார்ப்பேன் என்னன்ட்டு. ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹீப் மெமரி அண்ட் ஸ்டாக் மெமரி. ஸோ ஹீப் மெமரியை பார்க்குறோம், அப்புறம் ஸ்டாக் மெமரியை பார்க்குறோம். ஹீப் மெமரி எதுக்குன்னா நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம்ல, ஸோ நம்ம மெத்தட்ஸ் எல்லாம் ஆக்சஸ் பண்ணணும்னா நமக்கு என்ன தேவை? ஆப்ஜெக்ட் தேவை. ஸோ நம்ம அப்படி கிரியேட் பண்ணுற ஆப்ஜெக்ட் எதில் போய் ஸ்டோர் ஆகும்னா ஹீப் மெமரியில் ஸ்டோர் ஆகும். ஆனால் ஸ்டாக் மெமரி வந்துட்டு எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா லோக்கல் வேரியபிள்ஸ் வித்தின் த மெத்தடு ஆர் வித்தின் த பிளாக்னு சொல்லுவோம், ஆர் வித்தின் த கன்ஸ்ட்ரக்டர். ஸோ இதுக்குள்ளாரே கிரியேட் பண்ணுற எல்லா வேரியபிள்ஸும் எதில் போய் ஸ்டோர் ஆகும்னா ஸ்டாக் மெமரியில் ஸ்டோர் ஆகும். ஆர்டர் ஆஃப் மெத்தட் எக்ஸிக்யூஷன். ஸோ நம்ம வந்துட்டு மெயின் மெத்தடு கீழே வந்துட்டு நம்ம ஒவ்வொரு மெத்தடாக வந்துட்டு கால் பண்ணுவோம். ஸோ அந்த மெத்தட் ஆஃப் ஆர்டர் ஆஃப் எக்ஸிக்யூஷன் இதுவும் எதில் போய் ஸ்டோர் ஆகும்னா ஸ்டாக் மெமரியில் ஸ்டோர் ஆகும். ஸோ ஹீப் மெமரியில் எப்படின்னா ஆப்ஜெக்ட் எல்லாம் ஸ்டோர் ஆகும், ஸ்டாக் மெமரியில் லோக்கல் வேரியபிள் ஆர்டர் ஆஃப் மெத்தட் எக்ஸிக்யூஷன் இதுதான் ஸ்டோர் ஆகும். ஸோ ஹீப் மெமரி வந்து பர்மனன்ட் மெமரி செக்ஷனுங்க. ஏன்னா ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகுது, அந்த ஆப்ஜெக்டை வந்துட்டு அந்த ப்ரோக்ராம் அப்ளிகேஷன் ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆகி முடிகிற வரைக்கும் என்ன ஆகும்னா அந்த ஹீப் மெமரியில் நமக்கு வந்துட்டு வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்கும், ஆப்ஜெக்ட் ஸ்டோர் ஆகிருக்கும், சரிங்களா? இப்போ என்ன பண்ணணும்னா அதை க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா கார்பேஜ் கலெக்டர்னு ஒன்று வச்சு தான் யூஸ் பண்ணாத ஆப்ஜெக்ட் இதெல்லாம் நம்ம க்ளீனப் பண்ணுவோம். பட் வந்துட்டு நமக்கு ஸ்டாக் மெமரிங்கிறது டெம்பரவரி மெமரி. ஸோ அந்த மெத்தடு வந்துட்டு வெளியில் வந்துடுச்சுன்னா, ஸோ அந்த லிமிட் வந்துட்டு அந்த மெத்தட்லேருந்து வெளியில் வந்துச்சுனாலே இந்த லோக்கல் வேரியபிள் எல்லாமே டெஸ்ட்ராய் ஆகிடும். அதனால் இதை டெம்பரவரி மெமரின்னு சொல்லுவோம். ஹீப் மெமரி வந்து பர்மனன்ட் மெமரி, ஸ்டாக் மெமரி வந்து டெம்பரவரி மெமரி. ஸோ ஹீப் மெமரி ஒருவேளை ஃபுல் ஆகிடுச்சுன்னா நமக்கு என்ன எரர் த்ரோ பண்ணணும்னா அவுட் ஆஃப் மெமரி எரர்னு த்ரோ பண்ணும். இதுவே ஸ்டாக் மெமரி வந்து ஃபுல் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ எரர்னு வரும். ஸோ நம்ம ஹீப் மெமரி வந்துட்டு நமக்கு பர்மனன்ட் மெமரியாக இருக்கிறதுனால நமக்கு மெமரி ஸ்பேஸ் அதிகமாக தேவைப்படும். ஸ்டாக் மெமரி வந்துட்டு நமக்கு லோக்கல் மெமரி டெம்பரவரி மெமரியாக இருக்கிறதுனால நமக்கு அது வந்துட்டு சைஸ் இருக்குல்லையே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ வில் த ப்ரோக்ராம் ரன் இஃப் யூ ரைட் ஸ்டாட்டிக் பப்ளிக் வாய்ட் மெயின். ஸோ நார்மலாக ஒரு மெயின் மெத்தட் எப்படி இருக்குன்னா பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின்னு இருக்கும். இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா பப்ளிக்கையும் ஸ்டாட்டிக்கையும் இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ த ப்ரோக்ராம் வில் ரன் இஃப் யூ இன்டர்சேஞ்ச் ஒன்லி த ஆக்சஸ் மாடிஃபையர்ஸ். ஸோ இப்போ என்ன பண்ணோம்னா ஆக்சஸ் மாடிஃபையரை சேஞ்ச் பண்ணோம்னா அதனால் எந்த பிரச்சனையும் வராது. அதனால் மேலே உள்ள ப்ரோக்ராம் நம்ம மேலே உள்ள போட்டுக்கிற ஸ்டாட்டிக் பப்ளிக்ங்கிற ப்ரோக்ராம் கண்டிப்பாக ரன் ஆகும் வித்தவுட் எனி எரர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஸ்டாட்டிக் வைட் மெயின்ங்கிறத நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறது. ஸோ அது வேலிடான ஒன், இதுக்கு ப்ரோக்ராம் ரன் ஆகும். பப்ளிக் ஸ்டாட்டிக் இந்த ரெண்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். ஸ்டாட்டிக் பப்ளிக் வைட் மெயின்னாலும் நமக்கு ப்ரோக்ராம் வேலிடாக இருக்கும். அப்போது என்ன மாதிரி எதுனா இந்த மெயின் மெத்தட் இன்வெலிட் ஆகும்னா பப்ளிக் வாய்ட் ஸ்டாட்டிக் மெயின். ஸோ இங்கே என்ன பண்ணிட்டாங்கன்னா ஸ்டாட்டிக்கை வந்து இந்த இடத்துலேருந்து மாற்றிட்டோம், ஸ்டாட்டிக்கையும் வாய்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டோம். பப்ளிக் வாய்ட் ஸ்டாட்டிக் மெயின்னு பண்ணாலும் இன்வெலிடுன்னு வரும். ஒருவேளை இப்போ என்ன பண்ணோன்னா வாய்டை வந்துட்டு பப்ளிக்கு பதிலாக போட்டு பப்ளிக்கை வந்துட்டு வாய்டு இடத்துல போட்டாலுமே நமக்கு இன்வெலிடுன்னு த்ரோ பண்ணும். ஏன்னா எப்போதும் அந்த மெயின் மெத்தட்னு மட்டும் கிடையாது, எந்த மெத்தடாக இருந்தாலுமே அந்த மெத்தடுக்கு பக்கத்தில் என்ன இருக்கணும்னா அதோட ரிட்டர்ன் டைப் தான் இருக்கணும். இங்கே என்ன ரிட்டர்ன் டைப்? மெயின் மெத்தடுக்கு என்ன ரிட்டர்ன் டைப்? வாய்டு. இப்போது இந்த மெயின் மெத்தடுக்கு பக்கத்தில் ரிட்டர்ன் டைப் இருக்கான்னு செக் பண்ணுவோம். ரிட்டர்ன் டைப் இல்லைனா அப்போ என்ன பண்ணும், நமக்கு கம்பைலேஷன் எரரே த்ரோ பண்ணும். என்னன்னா ரிட்டர்ன் டைப் ஃபார் த மெத்தட் இஸ் மிஸ்ஸிங்னு வரும். அதனால மெத்தடுக்கு முன்னாடி ரிட்டர்ன் டைப்பையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணாத வரைக்கும் உங்களுக்கு ப்ரோக்ராமில் எந்த சேஞ்சும் அடிக்காது. அதனால தான் மேலே உள்ள ரெண்டுக்குமே எரர் த்ரோ பண்ணல. நீங்கள் ஸ்டாட்டிக் பப்ளிக்னு ஆக்சஸ் மாடிஃபையரை சேஞ்ச் பண்ணதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இதுவே நீங்கள் வந்துட்டு மெயின் மெத்தடுக்கு பக்கத்தில் உள்ள ரிட்டர்ன் டைப்பை நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா அப்போ நமக்கு ரிட்டர்ன் டைப் ஃபார் த மெத்தட் மிஸ்ஸிங்னு கம்பைலேஷன் எரர் த்ரோ பண்ணும். அடுத்து வந்துட்டு ஆப்ஜெக்ட் க்ளோனிங் இன் ஜாவா அப்படின்னு அது என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ நார்மலாக ஆப்ஜெக்ட்டுங்கிறத நம்ம எப்போ கிரியேட் பண்ணுவோம், நம்ம வந்துட்டு ஒரு மெத்தடை வந்துட்டு ஆக்சஸ் பண்ணணும். ஒரு கிளாஸில் உள்ள மெத்தடை ஆக்சஸ் பண்ணணும்னா அந்த கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம். அந்த கிரியேட் பண்ண ஆப்ஜெக்ட் வச்சு மெத்தடை யூஸ் பண்ணுவோம், சரிங்களா? இதில் ஆப்ஜெக்ட் க்ளோனிங்னா ஒன்றும் கிடையாது. நார்மலாக நீங்கள் ஜெராக்ஸ் காப்பி எடுக்கிறீங்களா, ஜெராக்ஸ் காப்பின்னு சொல்லலாம். எப்போனா ஏற்கனவே இருக்கிறத ஒரு ஜெராக்ஸ் காப்பி எடுத்தீங்கன்னா இன்னொன்று வந்துடும். அதே போல் ஆப்ஜெக்ட் க்ளோனிங்னா
அதுவும் ஒரு ஜெராக்ஸ் காப்பி ஆஃப் ஆப்ஜெக்ட்னு சொல்லலாம். எக்ஸாக்ட் காப்பி ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். சரிங்களா? அதுக்கு எந்த மெத்தடை யூஸ் பண்ணணும்னா க்ளோன்கிற மெத்தடை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஆப்ஜெக்டை காப்பி பண்ணி எடுக்கிறோம். இந்த ஆப்ஜெக்டை எதுக்காக காப்பி பண்ணுறோம்னா, இப்போ மல்டிபிள் கிளாஸஸ் இருக்குது. சரிங்களா? அந்த மல்டிபிள் கிளாஸஸ்லாம் நீங்கள் வந்துட்டு ஒவ்வொரு இடத்துலையும் போயிட்டு நியூ கீவேர்ட் போட்டு நீங்கள் வந்துட்டு கண்டினியூஸாக வந்துட்டு எப்போனா ஒவ்வொரு கிளாஸ்லையும் நீங்கள் போய் கிரியேட் பண்ணணும், ஒவ்வொரு கிளாஸ்லையும் நியூ கீவேர்ட் போட்டு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவீங்க. நீங்கள் கண்டினியூஸாக ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கிறதுக்காக தான் இங்கே என்ன பண்ணுறோம், ஆப்ஜெக்ட் க்ளோனிங்கிற ஒரு கான்செப்டை யூஸ் பண்ணுறோம். இந்த க்ளோன் மெத்தட் வந்துட்டு எதில் அவைலபிளாக இருக்குன்னா ஆப்ஜெக்ட்டுங்கிற ஒரு கிளாஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த க்ளோனுங்கிற மெத்தடை வச்சு தான் நம்ம ஆப்ஜெக்ட் க்ளோனிங் பண்ண போகிறோம். அந்த மெத்தட் எந்த பேக்கேஜில் அவைலபிளாக, எந்த கிளாஸில் அவைலபிளாக இருக்குன்னா ஆப்ஜெக்ட்டுங்கிற கிளாஸில் அவைலபிளாக இருக்குது. சரிங்களா? நம்ம வந்துட்டு இப்போ ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்டை வந்துட்டு நம்ம க்ளோன் பண்ணணும், ஒரு பர்டிகுலர் கிளாஸோட ஆப்ஜெக்டை நம்ம க்ளோன் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும், க்ளோனபிள்ங்கிற ஒரு இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். லைக் கீழே எக்ஸாம்பிள் காட்டியிருக்கேன் பாருங்க. இப்போ சாம்பிள்ங்கிற ஒரு கிளாஸ் இருக்குது, அதோட ஆப்ஜெக்டை தான் நான் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன், க்ளோன் பண்ண போகிறேன். அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் இம்ப்ளிமெண்ட்ஸ் க்ளோனபிள்ங்கிற இன்டர்ஃபேஸை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் தான் உங்களால் என்ன பண்ண முடியும், ஆப்ஜெக்ட் க்ளோனபிள் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ வந்துட்டு நீங்கள் இந்த க்ளோனபிள் இன்டர்ஃபேஸை யூஸ் பண்ணல அப்படின்னா என்ன நடக்கும்னா, ஒரு எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ணும். அந்த எக்ஸெப்ஷன் என்னன்னா க்ளோன் நாட் சப்போர்ட்டட் எக்ஸெப்ஷன். புரியுதுங்களா? ஸோ ஆப்ஜெக்ட் க்ளோனிங்னா ஒன்றும் கிடையாது, ஒரு எக்ஸாக்ட் காப்பி ஆஃப் அன் ஆப்ஜெக்டை வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரா காப்பி எடுக்கணும். எதுக்குன்னா நம்ம வேறு எங்கேயாச்சும் யூஸ் பண்ணிக்கலாம், அந்த ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி மெத்தட் ஏதாச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பர்பஸ்க்காக என்ன பண்ணோம், ஆப்ஜெக்டை க்ளோன் பண்ணுறோம். அந்த க்ளோன் பண்ணுறதுக்கு என்ன மெத்தட்னா க்ளோன் மெத்தடை யூஸ் பண்ணுறோம். நீங்கள் வந்துட்டு க்ளோனபிள் இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணால் தான் உங்களால் க்ளோனிங் பண்ண முடியும். இல்லைனா உங்களுக்கு க்ளோன் நாட் சப்போர்ட்டட் எக்ஸெப்ஷன் ஒரே எக்ஸெப்ஷனை த்ரோ பண்ணும். சரிங்களா? இப்போதைக்கு நம்ம வந்துட்டு இது எதுக்காக கொண்டு வந்தோம்னு சொல்லுவாங்க, நியூ கீவேர்டை வச்சு பண்ணும்போதுட்டு என்ன பண்ணணும்னா நிறைய டைம் எடுத்துக்கும். நியூ கீவேர்டு வந்துட்டு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணுறதுக்கு நிறைய டைம் எடுத்துக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்துட்டு ஒரே ஆப்ஜெக்டை மல்டிபிள் டைமாக நியூ கீவேர்டை வச்சு கிரியேட் பண்ணாமல் என்ன பண்ணுறோம், க்ளோன் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். வாட் இஸ் ராப்பர் கிளாஸஸ் இன் ஜாவா? ஸோ இந்த ராப்பர் கிளாஸஸை நம்ம எதில் அதிகமாக பார்த்துருப்போம்னா கலெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணும்போது பார்ப்போம். இந்த ராப்பர் கிளாஸுக்கு என்ன டெஃபினேஷன் என்ன கொடுக்கலாம்னா, ஆப்ஜெக்ட் ஆஃப் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்னு சொல்லலாம். அப்படி இல்லைனா கிளாஸஸ் ஆஃப் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ்னு சொல்லலாம். ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்னா ஆல்ரெடி அந்த எப்படி சொல்கிறது, அந்த ஜாவாலேயே ப்ரீ டிஃபைண்டாக இருக்கிற டேட்டா டைப்ஸ் எல்லாம் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ்னு சொல்லுவாங்க. நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்புன்னு என்ன சொல்லுவாங்கன்னா லிஸ்ட்டு செட்டு இதெல்லாம் நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரேப்பர் கிளாஸஸ் எதில் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னா java.lang பேக்கேஜஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. நம்ம வந்துட்டு எதில் அதிகமாக இந்த ரேப்பர் கிளாஸஸ் யூஸ் பண்ணோம்னா கலெக்ஷனில் யூஸ் பண்ணுறோம், ஆல்ரெடி பார்த்தோம் தான். ஸோ ஒவ்வொரு டேட்டா டைப், ஒவ்வொரு ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்புக்கும் நமக்கு ஒரு ரேப்பர் கிளாஸஸ் இருக்குது. பூலியனுக்கு பூலியன், கேருக்கு கேரக்டர், பைட்டுக்கு பைட், ஷார்ட், இன்ட்டுக்கு இன்டீஜர், அதோட லாங், ஃப்ளோட், டபுள் இதெல்லாம் இருக்கும். எல்லாமே அப்பர் கேஸில் வரணும். அப்போ தான், ஏன்னா கிளாஸஸ் எப்போதுமே என்ன கேஸிங்கில் இருக்கணும், பாஸ்கல் நோட்டேஷனில் இருக்கணும் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ ஏற்கனவே இருக்கிற ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்புக்கு நீங்கள் அப்பர் கேஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அது மோஸ்ட்லி ரேப்பர் கிளாஸஸாக இருக்கும். கேரக்டர் அண்டு கேர் இன்ட்டுக்கு மட்டும்தான் என்ன ஆகும், இன்டீஜர் கேரக்டர்னு ஃபுல்லாக வரும். ஸோ இதுதான் ரேப்பர் கிளாஸஸ்.